வணக்கம். இப்பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கும்பாபிஷேகம். ஏன் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும்? கும்பாபிஷேகம் என்பது ஒரு ஆலய விழா மட்டுமல்ல, அது இறைவனின் சாநித்தியத்தை ஆகம விதிப்படி நிலைநிறுத்தி ஆலயத்தை ஆன்மீக சக்தியுடன் விளங்கச் செய்யும் மகா வைபவம் ஆகும். ஏன் கும்பாபிஷேகம் அவசியம்? ஆலயம் கட்டப்பட்டவுடன் அதில் தெய்வம் தானாக குடியிருப்பதில்லை. ஆகம விதிப்படி பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள், யாகங்கள், ஹோமங்கள், கலச பூஜைகள் மூலம் இறையருள் அந்த திருமேனியின் நிலை பெற செய்யப்படுகிறது. காலப்போக்கில் இயற்கை மாற்றங்கள், பருவநிலை, கட்டிடத்தின் சேதம், திருப்பணிகள், அஷ்ட பந்தனத்தின் பலவீனம் போன்ற காரணங்களால் ஆலயம் மாற்றமடையலாம். இதனால் ஆலயத்தின் வழிபாட்டு அமைப்பு ஆகமப்படி மீண்டும் உறுதிப்பட வேண்டிய நிலை ஏற்படும். அப்போது ஆகம நெறிப்படி கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது. கும்பாபிஷேகம் என்பது இறைவனுக்காக அல்ல, பக்தர்கள் ஆகம நெறிப்படி இறைவனை வழிபட தேவையான புனித ஆலய நிலையை உறுதிப்படுத்துவதற்காக செய்யப்படும் வைபவமாகும். கும்பாபிஷேகம் எவ்வாறு நடைபெறுகிறது? ஜீர்ணோத்தாரணம். ஆலயத்தில் தேவையான திருப்பணிகள் செய்யப்படுகின்றன. கோபுரம், விமானம், சந்நிதிகள், பலிபீடம், கொடிமரம் போன்றவை சீரமைக்கப்படுகின்றன. யாகசாலை அமைத்தல். ஆகம விதிப்படி யாகசாலை அமைக்கப்படுகிறது. கோமகுண்டங்கள் அமைக்கப்பட்டு கலசங்கள் நிறுவப்படுகின்றன. புண்ணியாக வாசனம். மந்திரங்களால் புனித நீர் தயாரித்து யாகசாலை, ஆலயம் மற்றும் பூசைப் பொருட்கள் சுத்திகரிக்கப்படுகின்றன. கணபதி பூஜை. எல்லா தடைகளும் நீங்க விநாயகப் பெருமானை முதலில் வழிபடுகின்றனர். கலச ஸ்தாபனம். புனித கலசங்களில் மந்திர சக்தி ஆவாகனம் செய்யப்படுகிறது. இந்த கலசங்கள் தெய்வீக சக்தியின் அடையாளமாக கருதப்படுகின்றன. யாகங்கள் மற்றும் ஹோமங்கள். பல ஆகம ஹோமங்கள் நடைபெறுகின்றன. வேத மந்திரங்களும் ஆகம மந்திரங்களும் ஓதப்பட்டு யாகத்தின் மூலம் கலசங்களில் தெய்வீக சக்தி நிலைபெற செய்யப்படுகிறது. மகா கும்பாபிஷேகம். குறிப்பிட்ட சுப முகூர்த்தத்தில் யாகசாலையில் சக்தி ஏற்பட்ட கலச, நீர், விமானம், கோபுரம், மூலவர் மற்றும் பிற சன்னதிகளின் மீது அபிஷேகம் செய்யப்படுகிறது. மகா தீபாராதனை. அதன்பின் தீபாராதனை நடைபெற்று பக்தர்கள் இறையருளை பெறுகின்றனர். மண்டல பூஜைகள். கும்பாபிஷேகத்திற்கு பின் ஆகம மரபின்படி மண்டல காலம் முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. கும்பாபிஷேகத்தின் தத்துவம். கலசம் மனித உடலை குறிக்கிறது. கலசத்தில் உள்ள நீர் உயிர் சக்தியை குறிக்கிறது. மந்திரங்கள் மனதை பரிசுத்தப்படுத்துகின்றன. யாகம் நம் அகங்காரத்தை இறைவனிடம் அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. ஆலயம் புதிக்கப்படுவது போல நம் மனமும் இறை நினைவு, அன்பு, தர்மம், பக்தி ஆகியவற்றால் புதிக்கப்பட வேண்டும். அதுவே கும்பாபிஷேகம் நமக்கு கற்பிக்கும் உயர்ந்த ஆன்மீக பாடமாகும். கும்பாபிஷேகம் என்பது கற்களுக்கு செய்யும் அபிஷேகம் அல்ல, இறையருள் பக்தர்களின் வாழ்வில் மீண்டும் மலரச் செய்யும் ஆகம மகா வைபவம் ஆகும். நன்றி, வணக்கம்.